மதுரை மாநாட்டில் முதலமைச்சரை அங்கிள் என தாவேக தலைவர் விஜய் அழைத்து பேசியது கடும் சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்கிறது. அது தொடர்பான நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேகவின் 2வது மாநில மாநாடு 21ஆம் தேதி மதுரை பாரபத்தியில் நடைபெற்ற நிலையில் அதில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் முதலமைச்சரை அங்கிள் என பேசியிருந்தார். இதற்கு கடும் விமர்சனமானது எழுந்திருக்கிறது. முதலமைச்சர் குறித்த விஜயின் பேச்சு விமர்சனத்தை எழுப்பியிருக்கும் நிலையில் அவர் பேசியது என்ன என்பதை தற்போது காணலாம். எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடின்னு பலூன் விடுறது, ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடின்னு கொடை பிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது. இது மட்டுமா? ஒரு ரைடுன்னு ஒன்று வந்துட்டா போதும், இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங், அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது. நல்லா நோட் பண்ணணும் மக்களே, அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே. அதேதான் ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும், அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா? நியாயம் இருக்கா? ஊழல் இல்லாம இருக்கா? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் 1000 கோடிக்கு மேல ஊழல் சொல்றாங்க. அதுல மட்டுமா தப்பு நடக்குது? வேற எதுல தான் நடக்கல? உலகத்திலே மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அங்கிள் கொடுக்கணும். இதை பார்த்து வாயே இல்லாத ஊரு கூட வயிறு வலிக்கு சிரிக்குது. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? அப்படியே அது மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா? படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? இஸ் வெரி வெரி ராங் அங்கிள், இஸ் வெரி வெரி ராங். பெண்களுக்கு மட்டுமா பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களை ஏமாத்துறீங்க, விவசாயிகளை ஏமாத்துறீங்க, பரந்தூர்ல பாதிப்பே வராதுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க, மீனவர்களை ஏமாத்துறீங்க, போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காம ஏமாத்துறீங்க. ஐயோ, வெரி வெரி வஸ்ட் அங்கிள், வெரி வெரி வஸ்ட். எப்படி கேட்டாலும் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறதில்லை. ஏன்னா இருந்தா தானே. இப்ப ஆட்சியில இருக்கிற நம்மளுடைய அங்கிள் பதில் சொல்றது இருக்கட்டும். மக்களை நீங்க சொல்லுங்க, நீங்க உண்மையை சொல்லுங்க. செய்வோம்னு சொன்னாங்களே, சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? உங்களை தான் கேக்குறேன், சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? சத்தமா மை டியர் அங்கிள், கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? விஜயின் பேச்சிற்கு அமைச்சர் KN நேரு எதிர்வினையாற்றியிருக்கிறார். அதனை தற்போது காணலாம். அவருடைய தராதரம் அவ்வளவுதான். அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், 40 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதுதான் தரந்தார்ந்து விமர்சனம் செய்யறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க. அதுக்கு நாங்களும் தேர்தல் இருக்கு நல்ல பதில் சொல்லுவோம். அதுல எல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஒருத்தரை தவறா எப்படி ஒரு இவ்வளவு பெரிய மாநில முதலமைச்சர் ஒருத்தர் அவர் 10 பேர் 50 பேர் கூடிட்டாங்கன்னா உடனே எது வேணாலும் பேசுறது, அது எப்படி சரியா இருக்கு? அவருடைய தராதரம் அவ்வளவுதான். அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், 40 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதுதான் தரந்தார்ந்து விமர்சனம் செய்யறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க. அதுக்கு நாங்களும் தேர்தல் இருக்கு நல்ல பதில் சொல்லுவோம். அதுல எல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஒருத்தரை தவறா எப்படி ஒரு இவ்வளவு பெரிய மாநில முதலமைச்சர் ஒருத்தர் அவர் 10 பேர் 50 பேர் கூடிட்டாங்கன்னா உடனே எது வேணாலும் பேசுறது, அது எப்படி சரியா இருக்கு?
முதலமைச்சர் குறித்த விஜயின் பேச்சிற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் எதிர்வினையாற்றியிருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். அவர் அரசியல் ஆரோக்கியமாக வச்சுக்குவேன். டே 1 என்ன சொன்னாங்க? நான் ஆரோக்கியமான அரசியல் தான் பண்ணுவேன், நான் யாரையுமே பேச மாட்டேன். டே 1 சொன்னார். இன்றைக்கி 1 வருஷம் கழிச்சு விஜய் அவர்களுடைய பேச்சு நேற்று எப்படி இருந்துச்சு? இன்றைக்கி சொல்கிறாரு ஸ்டாலின் மாமாங்கிறாரு. அது ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க. எனக்கு முதலமைச்சர் மேலே 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்குது, சரிங்களா? நீங்கள் மேடையில் பேசும் பொழுது முதலமைச்சரை மாமா அப்படிங்கிறீங்க. இது சினிமாவில் கேட்குறதுக்கு நல்லா இருக்குங்கன்னே 2 பேர் விசில் அடிப்பாங்க, 2 பேர் கை தட்டுவாங்க. யாரோ திமுக அமைச்சர் விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இன்றைக்கி ஏங்க நீங்கள் பூமர் மாதிரி பேசுகிறீங்க, 51 வயசில் பூமர் மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதான்? ஏன்னா அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2 நிமிஷம் போதும். ஆனால் சில வார்த்தைகளை சில இடத்துல பயன்படுத்துவதற்கு முன்பு மக்கள் பக்குவத்தை எதிர்பார்க்குறாங்க. பக்குவம் இல்லாமல் எப்படி முதலமைச்சராக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்?